ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு என்ன ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராசாத்தியுமே சின்ன பிரச்சனை கிடைத்தாலையும் மாயாண்டியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்ட நேரத்தில் அங்கே பூங்கொடிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே ராசாத்தியும் மஞ்சமலை கிட்ட போயிட்டு, அண்ணன் அண்ணன் இங்கே பூங்கொடியை மண்டையை உடைச்சி காயப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த மாயாண்டி ஃபேமிலி, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு, எங்கள் பூங்கொடிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லவும், உடனே மஞ்சமலை பயங்கர கோவமா, ராசாத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே பூங்கொடிக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், உடனே ராசாத்தியும், அண்ணன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு கப் காஃபி கேட்டதுக்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவே புழம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அதனால தான் அவளுக்காக ஸ்டவ்வு அதுக்கான பொருட்கள்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு நான் வச்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த விஷயத்தினால அந்த பொருட்களெல்லாம் இருக்கிறதுனால அங்கே மீனாட்சி ரொம்பவே கோவப்பட்டு இங்கே பூங்கொடிக்கிட்ட பிரச்சனை பண்ணி அவளுடைய மண்டையை உடச்சிருக்கான அந்த மீனாட்சி, அவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலியோட நம்ம ஸ்டேஷனில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லிடவும், உடனே மஞ்சமலையும் பயங்கர கோவத்துலேயுமே அவங்க மாயாண்டியை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். உடனே பேச்சியும், ராசாத்தி புள்ள என்ன நடந்துச்சு புள்ள, நீ என்ன பண்ண, அப்படி அங்கே என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்கவும், பேச்சியை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்காம ராசாத்தியும் அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க. உடனே பேச்சியும், ஐயோ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே, ஐயோ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல, இவங்க வேற போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசாமல் பென்னிக்கு கால் பண்ணி அண்ணனுக்கு கால் பண்ணி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியுமே நினைக்கவும், அதுக்கப்புறம் என்ன சுடலையும், மச்சான் நம்ம சும்மாவே விடக்கூடாது, அந்த மாயாண்டியை நம்ம அசிங்கப்படுத்தணும்னு நினச்சோம், ஆனால் அசிங்கப்படுத்த முடியல, நம்ம வீட்டு பொண்ணை அவன் ரொம்பவே குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு, இதுக்காக இங்கே இது சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்குது, நம்ம கண்டிப்பாக அவன் மேலே நம்ம கேஸ் கொடுத்து நம்ம சட்டப்படி அவனை உள்ள தள்ளி அவனை ரொம்பவே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையும் மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும், மஞ்சமலையும், சுடலை நீ என்ன சொன்னாலையும் நான் அதை கேட்க மாட்டேன், ஆனால் அதை விட அவனை பயங்கர கஷ்டப்பட வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்கே மஞ்சமலை வந்து இப்படி நினச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கேஸுமே கொடுத்துட்றாங்க. இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனும் அந்த கேஸை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆரும் போட்டு, உடனே இங்கே மஞ்சமலையும் வீட்டில் இருக்க மீனாட்சி, அழகர், அங்கே இருக்கிற எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாயாண்டிக்கு வந்து பூங்கொடிக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலையும் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது வந்து மீனாட்சியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு விஷயமா எங்கள் பூங்கொடிக்கிட்டையுமே பேசவும் போகிறாங்க. அத்தா பூங்கொடி ஏதோ தெரியாத தனமாக எங்கள் மீனாட்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, அவள் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா, இப்போ கூட அவகிட்ட நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், ஆனால் அவள் சமாதானமே ஆக மாட்டா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி அர்ஜென்ட் பட்டு இப்படி கோவப்பட்டிருக்கக்கூடாது, எதாக இருந்தாலையும் நிதானமாக பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தன்னைத்தானே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் பண்ண விஷயத்த நினச்சி நீ அவளை தப்பாக நினச்சிக்காத பூங்கொடி. அத்தா இந்த விஷயத்த வச்சு உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமா பெரிய பிரச்சனையாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற பூங்கொடியும், இந்த பாருங்கள் இங்கே அவங்க வந்து ஏதோ தெரியாதத்தனமாக தான் அங்கே என் மேலே இப்படி கத்தி வந்து பட்டுருச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இங்கே பொய்யான ஒரு வாக்குமூலத்தை, பொய்யான ஒரு விஷயத்த வந்து பெருசாக்கி அவங்க மேலே நான் இந்த ஒரு தப்பை வந்து சுமத்த விரும்பவே கிடையல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் சொல்லவும் மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சது கூட கிடையாது. நீங்கள் எதுக்காக என்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன ஒன்று கொஞ்சம் தலை வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நினச்சி எதுவுமே பெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மாயாண்டியும், அத்தா எனக்கு தெரியும் அத்தா இந்த விஷயத்த நீ ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே இருக்கிற ராசாத்திக்கோ சுடலைக்கோ தெரிய வந்துச்சுன்னா அந்த விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க. அதனால தான் அத்தா நான் உங்ககிட்ட முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மஞ்சமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலையும் மஞ்சமலை காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுப்போம். ஆனால் அங்கே சுடலைக்கும் ராசாத்திக்கும் தெரிய வந்துச்சுன்னா இந்த விஷயத்த மிகப்பெரிய விஷயமா பிரச்சனை மேலே பிரச்சனை
பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் அத்தா இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அத்தா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல அத்தா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அங்க அழகருமே வீட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பூங்கொடியும் எந்திரிச்சு உட்காந்துட்டு காஃபியுமே குடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இதை பார்த்த அங்கே இருக்கிற அழகருமே, இதை பார் ஏய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளியாள் மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறாங்க. உடனே இங்கே இருக்கிற பூங்கொடியும், என்ன என் பேர் ஏய் எல்லாம் கிடையாது, என் பேர் பூங்கொடின்னு சொல்லிட்டு அழகாக என்னுடைய அப்பா வச்சுருக்காங்க. என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன். ஆனால் இந்த ஏய் ஊயின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிற வேலைலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் அழகர்கிட்ட சொல்லிடுவோம். உடனே அழகரும், இந்த பாரு உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதனால தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன். சும்மா உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இல்லை உன் கூட ஒட்டு உறவு ஆடுறதுக்காக நான் உன்னை கூப்பிட கிடையாது. ஏதோ எங்கள் அம்மாவால் உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாயத்தில் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். என்னுடைய அப்பா அம்மாவும் 2 பேரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஞ்சாயத்துலையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ கூட என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் என்னுடைய மனசாட்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் தவிர மற்றபடி நான் வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இப்போ நான் பொறுமையாக இருக்க கிடையாது. ஆனால் அந்த கல்யாணத்துலேயும் சரி உங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே எங்கள் பூங்குடியும், எனக்கு மட்டும் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா? அப்படியெல்லாம் எனக்கு ஆசையும் கிடையாது. உன் மூஞ்சை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படிங்கிறப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்கள் ஃபேமிலியை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் அந்த கல்யாணத்தில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுனால ஏதோ இங்கே என்னுடைய மனசு கேட்காம அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் கலந்துக்கிட்டேன். இல்லைனா அந்த கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்காம அந்த ஊர் முன்னாடி உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தியிருப்பேன். ஐயோ அந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். ஆனால் கருங்கல் பாண்டி வந்து இப்போயுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கானா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான். அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காக தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாகவும் இருக்கேன். அது இல்லாமல் எதுவும் பண்ணாமலும் இருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி என்கிட்ட நடித்தாலையும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு பண்ணது இங்கே மிகப்பெரிய ஒரு துரோகம். அது இல்லாமல் எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா அது உங்கள் அப்பாவால் மட்டும்தான். உங்கள் அப்பா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டா அந்த ஒரு தப்பு வந்து சரியாயிடுமா? கண்டிப்பாக சரின்னு ஆகவே ஆகாது. உங்கள் அப்பா செஞ்ச தப்பு வந்து கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய சந்தோஷத்தை இழந்து இது வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் இப்போ நில குழஞ்சி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான், உங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து தெய்வான அவங்க வந்து என்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற விஷயத்த வச்சு உங்களை நான் அசிங்கப்படுத்தணும்னா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகருமே இவகிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற தெய்வானக்கிட்ட நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா தெய்வானத்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்த இவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் பண்ண போய் அதுக்கப்புறம் அப்பாக்கும் அம்மாக்கும் அசிங்கம் வந்துடும். ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போவும் ஒன் டைம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுடணும். ஏன்னா அவங்க நம்ம மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் பூங்குடி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால பூங்குடியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்த பண்ணி இந்த வீட்டுக்கு அசிங்கம் வர மாதிரி அவங்க பண்ணி வச்சிடக்கூடாது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம அவங்ககிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே தெய்வனக்கிட்ட போய், அத்தை நீங்கள் எங்கள் பூங்குடியை கஷ்டப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதனா பண்ணணுன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க அத்தை. நீங்கள் பாட்டுக்கு எதனா ஒரு விஷயத்த பண்ண போய் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் யோசிக்கிறதா இருக்குது. அத்தை நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லவும், உடனே அங்கே தெய்வானையும், அழகர் தம்பி நான் என்னப்பா பண்ணேன், நான் எதுவுமே பண்ண கிடையாதுப்பா. அவள் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருடைய சந்தோஷத்தையுமே கெடுத்து இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவளால் மட்டும்தான். அவள் இந்த வீட்டுக்குள்ளே வாக்கப்பட்டு வந்த நாளில் இருந்து அவள் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாருக்குமே அவள் மரியாதை கொடுத்ததே கிடையாது.
மரியாதைனா அவளுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கப்போ அவன் மேலே கோவமா எனக்கு இப்போ வரைக்கும் கோவமா தான் இருக்கு. அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு அழகு. அவகிட்ட கொஞ்சம் உஷாராவே இருப்பா. நீ அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா உனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால மட்டும்தான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய உயிர் எனக்கு ரொம்பவே முக்கியம். அவள் எக்கடு கெட்டு போனாலையும் எனக்கு கவலையே கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான்ப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானசுரிடமும் அழகரும் அத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலையும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே இங்கே பூங்குடி விஷயத்தில் இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெய்வானையும் போயிடுறாங்க. உடனே நந்தினி வந்து அம்மா இது உனக்கு போதும் அம்மா, இப்போ அழகர் மாமா என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் எதுவுமே நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கே காரணம் நீங்கள் மட்டும்தான்ம்மா. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் பூங்குடிக்கு இப்படி ஒரு அடி பட்டிருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ அடிப்பட்டு இப்போ மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மஞ்சமலை இவங்க மேலே கேஸை கொடுத்து அவங்க எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்க வைக்குவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியும் தெய்வான கிட்ட சொல்லவும் உடனே தெய்வானையும் நந்தினி நீ கொஞ்சம் பொறுமையாரு, உன்னுடைய வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ வருத்தப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு நான் என்னால் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை மட்டும் நான் என்ன பண்ண விடு, எனக்கு என்னுடைய விஷயத்தில் நீ குறுக்கவே வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் சொல்லிடவும் இதை கேட்ட நந்தினியும் அம்மா நீ என்னமோ பண்ணி தொலை, ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் எந்த ஒரு களங்கமும் வராமல் பார்த்துக்கிறேன்னா எனக்கு அதுவே போதுமா. கண்டிப்பாக நீ எதனா பண்ண போய் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நீ உருவாக்கி விட்டுற போகிற. அதனால தான் உனக்கு நான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே மாமா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே இங்கே பூங்கொடி பிரச்சனைக்கு நீ வரவே கூடாது, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை விட்டே துரத்துடுவேன் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எதனா ஒரு தப்பு பண்ண போய் எங்கள் மாமாவுக்கு தெரிய வந்து இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னா என்ன பண்ணுவோமா? எனக்குன்னு இருக்கிறது இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான். உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறாங்க? நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கிற மீனாட்சியும் இங்கே பூங்கொடிக்கு இப்படி அடிப்பட்டதுக்கு காரணம் நான் தான். நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது. நம்ம என்ன இருந்தாலும் பூங்கொடிக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பூங்கொடிக்கிட்ட போகவும் உடனே பூங்கொடிக்கிட்ட போன உடனே அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இங்கே வெளியில் வந்து போலீஸ் வந்து நின்றுடுறாங்க. போலீஸ் வந்த உடனே மாயாண்டி வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்கவும் அங்கே போலீஸ் வண்டியிலேருந்து மஞ்சமலையும் சுடலையும் இறங்குறாங்க. இவங்கள பார்த்ததுமே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி மெய் மருந்து பார்க்கவும் உடனே மஞ்சமலையும் சார் இவங்க தான் சார் என் பொண்ணை இந்த வீட்டில் வச்சு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார். என்னுடைய பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணாத, எந்த ஒரு தப்பும் அறியாத ஒரு அப்பாவி பொண்ணு சார். அவளை இந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லிடவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற போலீஸுமே சார் நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே வாக்கு மூலமாக கொடுத்துட்டீங்க இல்லையா, அந்த பெட்டிஷனை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயாண்டியும் சார் என்ன சார் பிரச்சனை, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி போய் கேட்கவும் உடனே அங்கே போலீஸுமே இந்த பாருங்கள் சார், எங்களுடைய பொண்ணை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தி அவளுடைய மண்டியை நீங்கள் உடைச்சிருக்கீங்களாம். அதனால் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களை நாங்கள் விசாரிக்கணும். அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும். உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இங்கே மீனாட்சின்றவங்க யார், மீனாட்சி, அழகர், இங்கே மாயாண்டின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே நாங்கள் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே சொல்லிடுவோம். இதை கேட்ட மாயாண்டிக்கு பயங்கர அதிர்ச்சியில் அங்கே இருக்கிற பென்னியை பார்க்குறாங்க. பென்னி என்ன பென்னி, எனக்கு அப்போவே தெரியும் இவன் மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பென்னி. மீனாட்சி எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷன் ஏறாதவ, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே வருத்தப்படவும் அதுக்கப்புறம் என்ன அங்கே உள்ள போலீஸுமே உள்ளே போய் அங்கே மீனாட்சி தரத்தாரன்னு எழுதிட்டு வரவும் இதை பார்த்து அங்கே இருக்கிற பூங்கொடியும் சார் எதுக்காக சார் என்னுடைய அத்தையை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கேட்கவும் அம்மா நீ தானம்மா இந்த வீட்டில் நீ மருமகளாக வந்திருக்க, உன் மண்டியை தான்மா அடித்து உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே
அங்கே இருக்கிற பூங்குடியுமே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே பூங்குடியை நிற்க வச்சு, இந்த பாரும்மா பூங்குடி, உன்னை அந்த வீட்டில் குடும்பப்படுத்துறதா உங்கள் அப்பா வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பப்படுத்துறது உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே பூங்குடிக்கிட்ட கேட்கவும், உடனே பூங்குடியும் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மஞ்சமலையும், "ஆத்தா பூங்குடி, அவங்க குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுமா, அவங்கள உள்ள தள்ளலாதான் அவங்களுக்கு புத்தி எல்லாமே வருமா, இனிமேல் உன்னை குடும்பப்படுத்தாமல் அவங்க பார்த்துப்பாங்க, நீ பயப்படாதம்மா, உனக்கு என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை பக்கத்தில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள் சார், இப்படி அங்கே வாக்குமூலம் கேட்குற போது நீங்கள் இடையில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற அழகருமே ரொம்பவே பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அழகர் வந்து எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மஞ்சமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக மஞ்சமலை இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். ஆனால் இந்த விஷயம் வந்து அங்கே மஞ்சமலைக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. உடனே இங்கே போலீஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு இங்கே பூங்கொடியும் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்புறமா உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு புரியுதா? இங்கே உங்கள் அப்பா வந்து உன்னை அந்த வீட்டில் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்ககிட்ட இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், அது வந்து இந்த வீட்டில் என்னுடைய அத்தையும் மாமாவும் என்ன ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க சார். எதாச்சியாக அவங்க ஏதோ சின்ன கத்தியை வந்து கீழே தூக்கி போட்டாங்க. அது தெரியாமல் என்னுடைய கன்னத்தில் வந்து தெரியாமல் பட்டு அடிபட்டுருச்சு. அது அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணலை. ஏன்னா அந்த வீட்டில் யாருமே என்னை குடும்பப்படுத்தலை சார். அங்கே என்ன சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்கே இருக்கிற சுடலைக்கும் மஞ்சமலைக்கும் பயங்கர அதிர்ச்சி. அங்கே இருக்கிற மீனாட்சிக்கு, மாயாண்டிக்கு, அழகருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து பூங்குடி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே மாயாண்டியையும் அங்கே இருக்கிற மீனாட்சியையும் காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அங்கே இருக்கிற பூங்கொடியும் இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே என்ன சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மஞ்சமலையும், "ஆத்தா பூங்குடி, இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. அந்த மாயாண்டி ஃபேமிலியை நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். இப்போ உங்கள் அப்பா ஒத்த கையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பயங்கர கோவத்தோடு சொல்லவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற பூங்கொடியும், "இங்கே பாருப்பா, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்கப்பா, அது ஏதோ தெரியாமல் என் மேலே அந்த கத்தி பட்டுருச்சுப்பா. ஆனால் அவங்க தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா. என் மேலே அந்த கத்தி பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அத்தை எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு கூட கொஞ்ச நேரம் தான் அது பெயின் இருந்துச்சு. ஆனால் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி வந்து மாயாண்டிக்கிட்டேயும் மஞ்சமலைக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. மஞ்சமலை இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துலேயுமே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து, "சார், இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. நான் தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு கேஸை நான் கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிடுறாங்க. உடனே பூங்கொடியும் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் பூங்குடி, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க மீனாட்சியும் அங்கே அப்பாவையும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மீனாட்சியையும் அப்பாவையும் இப்படி காப்பாற்றின அங்கே பூங்குடியை நான் கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருடைய மனசுலையுமே தோண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அழகர் என்னதான் இருந்தாலையும் பூங்குடி மேலே பயங்கர கோபமாக தான் இருந்தாங்க. பூங்குடியை நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பூங்குடியை நம்மளுடைய வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த அழகர் மனசில் பூங்குடி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மனசுமே வந்துடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மேலேயும் ரொம்பவே அன்பும் அக்கறையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுனால இங்கே பூங்குடி மேலே அழகருக்கு ரொம்பவே பாசம் அதிகரிச்சிருச்சுன்னே சொல்லலாம். என்னதான் எங்கள் மாயாண்டியோ இந்த வீட்டில் இருக்கவங்களும் அங்கே மஞ்சமலைக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலையும், ஆனால் அங்கே மஞ்சமலை பண்ண தப்புனால மட்டுமே அங்கே மாயாண்டி அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவ்வளோ பெரிய தப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே மஞ்சமலையும் மாயாண்டியும் 2 பேரும் மாமன் மச்சான்னு சொல்லிட்டு நிறைய உறவுகளெல்லாம் கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்காமல்
மாயாண்டியோடைய மனசில் ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் மஞ்சமலை நம்மளுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து நம்மளுடைய மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து சந்தோஷமாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் கடைசி வரைக்கும் அது சேராது அப்படின்ற ஒரு விஷயத்த நினைக்கிற போது அங்கே மாயாண்டியோடைய மனசுக்குள்ள ஒரு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. பென்னிக்குமே அங்கே நின்றுக்கிட்டு, "சியா என்ன சியா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே சியா, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது சியா. மஞ்சமலை இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் மஞ்சமலைக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னிக்குமே அங்கே மாயாண்டி கிட்ட சொல்லவும், மாயாண்டியும் இங்கே பாருங்க பென்னி, எனக்கு நல்லாவே தெரியும் மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே இப்படி ஒரு கேஸை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு கேஸை கொடுத்து நம்மளை உள்ள தள்ளி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சான் பார்த்தியா மஞ்சமலை. எனக்கு மஞ்சமலை மேலே இப்போ கூட கோவமே கிடையாது. நம்ம மேலே இருந்த கோவத்தை அவனுடைய மனசுலேருந்து தூக்கி விட்டு இருந்துட்டாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே மஞ்சமலை மனசுக்குள்ளே நம்ம மேலே ரொம்பவே பயங்கர கோவமாக இருக்கான். அவனுடைய மனசில் இப்படி ஒரு கோவம் இருக்கவே கூடாது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் அவனுடைய மனசுலேருந்து எப்போவுமே நீங்காது, அது போகவும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னிக்குவிக்கு கிட்ட மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடி கிட்ட போய் அழகருமே, இந்த பாரு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நீ செஞ்ச விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நிற்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். உனக்கு யார் இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்துக்கு இடமான ஒரு விஷயம் பண்ணாலையும் அவங்கள யாரையுமே நான் சும்மாவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடவும், அழகர் சொன்னதை கேட்டதுமே பூங்கொடியும், இந்த பார் இங்கே நான் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் காப்பாற்றினது ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே எனக்கு தனி ஒரு மரியாதை உங்கள் அப்பா எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ஒரு நாள் வந்து தனியாக மீட் பண்ணி உங்கள் அப்பாவுமே பேசினாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் உன்னை என்னுடைய கையில் தூக்கி நான் வளர்த்துருக்கேன். உன்னை நான் ரொம்பவே சந்தோஷத்தோடு நான் தூக்கி கொஞ்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ கூட உன்னை நான் குழந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வரைக்குமே உங்கள் அப்பா வந்து எங்களுடைய ஃபேமிலி மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் 2 ஃபேமிலியுமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீ பயங்கர கோவமாக எங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலையும் எனக்கு ஒரு சைடு வந்து நீ இருக்கிற கோவத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் உன்னுடைய மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் நான் உன்னை சந்தோஷம் படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன தான் எங்களுக்கு துரோகம் பண்ணாலையும் இந்த ஊர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தி நிற்க வச்சாலையும் நீ எங்களுடைய மருமக, என்னுடைய தங்கச்சியுடைய பொண்ணு. உன்னை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்னுடைய தங்கச்சி அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ வரைக்குமே அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் என்ன தான் கஷ்டப்பட்டாலையும் அவள் எந்த விஷயத்தையுமே எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு எங்களுடைய சந்தோஷத்துக்காக அவளுடைய கஷ்டத்தை மறைச்சி எங்ககிட்ட சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் அப்போவே சொல்லிட்டேன், அந்த வீட்டிலேருந்து மஞ்சமலையை விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பேச்சு என்னுடைய தங்கச்சி உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய நல்ல விஷயத்துக்காக மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளே அவளுடைய சந்தோஷத்தை இழந்து உங்களுக்காகவும் உங்களுடைய தங்கச்சிக்காகவும் அவள் இப்போ வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் அவள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தங்கச்சியை இந்த வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கேன். ஆனால் கடைசியில் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து மஞ்சமலை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. மஞ்சமலை இங்கே என்னுடைய அந்த மச்சான் அப்படின்ற ஒரு உரிமையில் கூட இந்த மஞ்சமலை யோசிக்காமல் என் மேலே இவ்வளோ பெரிய கேஸை கொடுத்து அங்கே உள்ளே தள்ளலான்னு சொல்லிட்டு பார்த்த மஞ்சமலை மேலே இப்போ கூட எனக்கு கோவமே கிடையாது. என்ன தான் இருந்தாலையும் என்னுடைய தங்கச்சியுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஒரு கோவத்தை அவங்க மஞ்சமலை மேலே நான் காட்டாமல் இப்போ வரைக்கும் என்னுடைய தங்கச்சி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நான் பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே மீனாட்சி ஏதோ தெரியாமல் உன்னுடைய தலையில் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டதுக்கு மீனாட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்புமே கேட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? மஞ்சமலையுடைய உங்கள் அப்பாவுடைய கையை நான் வெட்டினேன்னா அதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது. உனக்கு சொன்னாலையும் புரியாது. நான் சொன்னேன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து நான் அந்த ஒரு விஷயத்த மறக்கிறதுக்காக எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை மறக்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்குவ. ஆனால் கடைசியில்
இந்த ஒரு விஷயத்த பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சா, எங்கள பத்தி நீ நல்லா புரிஞ்சுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய மனசுல இருக்கு. அதுவரையும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மாயாண்டியும், அழகர்கிட்டயும், பூங்கொடிகிட்டயும் சொல்லிடவும், உடனே அழகரும் அங்க ரொம்பவே வருத்தத்தோட அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா பென்னி குயிக் வந்து ரொம்பவே பயங்கர கோவமா இருக்காங்க மஞ்சமலை மேல. கண்டிப்பா நம்ம மஞ்சமலைய மீட் பண்ணி, அவங்கிட்ட நம்ப வார்னிங் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிருந்து பென்னி குயிக்குமே கிளம்பவும், உடனே செம்புலியும் அங்க நின்டுகிட்டு, "இங்க பாரு பென்னி, நம்ப அங்க போய் பேசி எந்த ஒரு யூசுமே கிடையாது. கண்டிப்பா அங்க நம்ப போனோம்னா, நம்ப மஞ்சமலை கிட்ட நம்ப கேள்வி வாங்கிட்டு தான் வருவோம். என்னதான் இருந்தாலும் மஞ்சமலை வந்து நம்மளுடைய சியான் மேல பயங்கர கோவமா இருக்கிறதுனால, அங்க இப்படிதான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ப அதெல்லாம் ஒரு பெருசா விஷயமா எடுத்துக்க கூடாது. அதான் இங்க பூங்குடி புள்ள அந்த ஒரு கேஸ வாபஸ் வாங்கிட்டு, அங்க மஞ்சமலை மேலயும், இங்க சாரி மாயாண்டி மேலயும், இங்க மீனாட்சி அத்த மேலயும், யார் மேலயுமே எந்த ஒரு தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு கேஸ வாபஸ் வாங்கிடுச்சு இல்லையா? இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீ எதுக்காக நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க? நீ எந்த ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு மஞ்சமலை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.